suffer wherever I go. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. இங்க பாருங்க, உங்க டீம் மேலயும் உங்க ஸ்ட்ரெங்த் மேலயும் இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க விட்டு கொடுக்காம விளையாடுங்க போதும். ஆல்ரைட் गाइस, டீம் பேர்ஃபுட்டோட திறமையை அவங்க செகண்ட் ஹாஃப்ல பார்க்கட்டும். ஓகே. எல்லாரும் கேளுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விளையாடின மாதிரி இப்ப விளையாட கூடாது. தோக்குற நிலைமையே வந்தாலும் நாம விட்டு கொடுக்க கூடாது. மிஸ்டர் கிளான்ஸோட நம்பிக்கையை கெடுக்காத அளவுக்கு விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு நம்ம கிட்ட இப்போ 2 கோல் இருக்கு. அதனால நம்ம இப்ப 98% ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிச்சம் இருக்கிற 2% நமக்கு டை தான் ஆகும். நல்லது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயே நம்ம 2 கோல் அடிச்சா அது நல்லது தானே? செகண்ட் ஹாஃப் லைன் நல்லபடியா ஆரம்பிச்சிட்டாங்க. மித் ரொம்ப அற்புதமா லைன் கிட்ட அந்த பாலை எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டீம் லைன் நம்மள அட்டாக் பண்றாங்க. அவங்க பண்றதெல்லாம் உனக்கு புரியுதா ஐசாக்? செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட டிஃபென்ஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு. சோ இந்த நேரத்துல தான் நம்ம அவசரப்படாம பொறுமையா செயல்படணும் गाइस. ஆனா சீக்கிரம் அட்டாக் பண்ணலனா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது. இப்படியே போச்சுனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன புரிஞ்சதோ அது எங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1 செகண்ட் ஓபனிங்ல மித் பால பவரா ஷூட் பண்ணா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஷூட் பண்ண பால தான் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களே. அது மட்டும் இல்லாம பெனால்டி ஏரியா அவங்களுக்கு ரொம்ப தூரமா இருந்தது. அவங்க ஸ்பீட பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த முறை அப்படி நடக்க நம்ம விடவே கூடாது. அவங்களோட அட்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணி லைனோட பெனால்டி ஏரியாவுக்கு நம்ம எப்படியாவது மூவ் பண்ண பார்க்கணும். சரியா? சரி, நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஓகே, ட்ரை கேனன் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ரை கேனன் ஃபார்மேஷன். அவங்க மறுபடியும் ஃபார்மேஷனை யூஸ் பண்றாங்க. அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த தடவை நாம உங்களுக்கு கிரஷன் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணனும் தெரியாதா? கிரஷன் ஃபார்மேஷன். ஒரு தடவை கிராவிட்டி புல்டோசர் டாக்கல நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இந்த முறை அலட்சியமா விடக்கூடாது. அவங்க பண்ற அட்டாக்க நீங்க கிரசன் வால் மூலமா பிளாக் பண்ணனும். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுங்க, விடாதீங்க. ஆல்ரைட், நம்ம ஓபனிங் கிடைச்சிருச்சு. பெனால்டி ஏரியாவுல இருந்து அவங்க வர முடியாது. ஃபேண்டாஸ்டிக். கம் ஆன் மித், ஷூட் பண்ணு. ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக். இந்த தடவை மித் கோல் போடுறதுக்கு 95% வாய்ப்புகள் இருக்கு. அப்படினா டீம் பேர்ஃபுட் என்னோட கிரசன்ட் வால் ஃபார்மேஷனை மீறி போயிட்டாங்களா? என்னோட கிரசன்ட்க்கு முன்னாடி அவங்களோட ஃப்ளேம் ஸ்ட்ரைக் எப்படி நிக்க முடியும்? சீக்கிரமா அகைன் பிளாக் பண்ணுங்க. மேட்ச் இப்ப ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. நான் சீட்டோட முனையில உட்கார்ந்து மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கம் ஆன்,
கமான், இப்பவும் வேலைக்கு ஆகல. அவங்க கடைசி வரைக்கும் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்க போல. இவங்க கூட விளையாட நம்ம இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதானே உங்க கூட முதல் தடவை. நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. முதல் தடவை பண்ணி தப்பை இன்னொரு தடவை செய்ய மாட்டோம். ஐசக், ஏன்டா இவன் கூட மோதுன நீ வருத்தப்படுவ? செகண்ட் ஹாஃப்ல ரெண்டு டீமுமே ரொம்ப ஸ்ட்ராட்டஜியோட இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே கோல் போடாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யார் முதல்ல பெனால்டி ஏரியாவுக்கு போக போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச மேட்ச் கடைசில டை ஆக போகுது. நம்ம கிட்ட இப்ப 5 minutes தான் இருக்கு. பேர்ஃபுட் வீக் ஆயிட்டே போதா, அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க. ஆமா, அதோட மோசமான விஷயம் என்னன்னா நம்ம என்ன அட்டாக் பண்ணாலும் அவங்க ஈஸியா பிளாக் பண்ணிடுறாங்க. ஓ நோ, இவங்க விளையாடுறாங்களா இல்ல சண்டை போட்டுக்கறாங்களானே தெரியலையே. இங்க ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கோர் வரதுக்கு ரெண்டு டீமுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 5 minutesல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. 5 minutes இருக்கு, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு செகண்ட்ஸுமே இப்ப நமக்கு முக்கியம் தான். நாம விட்டு கொடுக்கவே கூடாது. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் முடியும். நம்ம விட்டு கொடுக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரைட், வாங்க விளையாடலாம். ஐசக், ஏதாவது பண்ணி சாட்டலைட்க்கு பால பாஸ் பண்ணு. என்கிட்ட ஒரு புது மூவ் இருக்கு, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பா கோல் போட முடியும். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம் இல்ல. என் மேல நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா கோல் விழும். வேற எதுவும் கேட்காதீங்க. ஆல்ரைட் கரல், நான் உன்னை நம்புறேன். இந்த நேரத்துல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ கோல் போடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்களும் உன்னை நம்புறோம். இந்த கோலை போடுறதுக்காக நாங்களும் உன்னை சப்போர்ட் பண்றோம். Thank you guys. ஆல்ரைட் சாட்டலைட், உன்னோட புது சிக்னேச்சர் மூவ ட்ரை பண்ணு. சேட்டலைட் ஆர்மி ட்ரிபிள். சாட்லரோட எனர்ஜியை பார்க்கும்போது கண்டிப்பா அவன் 30% கோல் போட மாட்டான்னு தோணுது. மிச்சம் இருக்கிற 70% அவன் கண்டிப்பா கோலை போடுவான்னு தோணுது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டேக்கிள் அட்டாக் பண்ணுங்க. என்ன இது? இங்க என்ன நடக்குது? அவன் ரொம்ப வேகமா இருக்கான். உன்னோட டைமிங்க வச்சு தானே நான் மூவ் பண்ணேன். ஏன் சொதப்பன? ஓ ஐம் சாரி. சேட்டலைட்டோட எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு கோல் போட்டுருவாரு. சாட்டலைட் கண்டிப்பா 75% நியூக்ளியஸ்க்கு பாஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற 25% அவனே கோல் போடுவான்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் நீங்க கிரசன்ட் வால் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா அது தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிரசன்ட் வால் ஃபார்மேஷன். சேட்டலைட்டுக்கு கோல் போட நீங்க வாய்ப்பே கொடுக்க கூடாது. அவனை பிளாக் பண்ணுங்க. Crescent wall formation. Crescent swing tackle. அங்க பாத்தீங்களா, சேட்டலைட் ஒருத்தர் கிட்ட கூட பிளாக் ஆகாம தாண்டி போயிட்டே இருக்கா. இப்ப நான் என்ன கமெண்ட் பண்ணட்டும்? தயாரா இரு. சேட்டலைட் கிட்ட இருந்து நீ பால வாங்கிக்க. ஓ நோ, சேட்டலைட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. நெல்சன், நான் சொல்றேனே கோச்சுக்காதீங்க. இந்த தடவை அவனை பார்க்கும்போது மித் கண்டிப்பா கோலை போட்டுருவான்னு நினைக்கிறேன். அது என்னால 100% உறுதியா சொல்ல முடியும். தப்பு, அதுக்கு நான் விடவே மாட்டேன். அவனுக்கு 100% சான்ஸ் இருக்குன்னா எனக்கு அதே அளவு இருக்கு. ரோலிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக். இது ரொம்ப அற்புதமான ஒரு கோல். இந்த கோலை சேட்டலைட் போட்டுக்க வேண்டியது, ஆனா அது அவரால முடியல. சொல்ல போன டீம் லைன்ஸால இத பிளாக் பண்ணவே முடியல. இந்த மேட்ச் உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் நெல்சன், நான் கரெக்டா தானே கால்குலேட் பண்ணிருக்கேன். இல்ல, பேர்ஃபுட்டை குறைச்சி எடை போட்டது என்னோட தப்பு தான். நான் மேட்ச்ல கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இது நடக்க விட்டுருக்க மாட்டேன். இந்த கோலை நம்ம போடுவோம்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கடைசி நிமிஷத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம். உனக்கும் சேட்டலைட்டுக்கும் தான் நன்றி சொல்லி ஆகணும். கால், திடீர்னு எப்படி இந்த நியூ மூவ யூஸ் பண்ண? அதுக்கு போன மேட்ச் தான் காரணம். என்ன போன மேட்சா? போன தடவை நீங்க என்ன வெளியில அனுப்புனதுனால நான் உங்க மேல ரொம்ப கோவமாயிட்டேன். நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படணும்னு ஒரு புது மூவ கத்துக்கிட்டேன். அதான் இது. ஓகே சேட்டலைட், நீ மறுபடியும் ஃபீல்டுக்குள்ள போய் விளையாடணும். இப்படி ஒரு புது மூவ பார்த்ததே இல்ல. நீ எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கணும். அந்த அளவுக்கு ஃபீல்ட்ல உன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்.
சாட்டலைட் நீ உனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் மூவ் வச்சுக்கணும். அது சரியான சமயம் வரும்போது நீ பயன்படுத்தணும். என்ன கோவப்படுத்தி வெளியில அனுப்பின எல்லாருக்கும் நாம யாரு நிரூபிச்சாகணும். ஆக்சுவலி இவன் சிக்னேச்சர் மூவை இன்னும் முழுசா பண்ணவே இல்ல. அதுக்குள்ள அவனோட எனர்ஜி டிராப் ஆயிடுச்சு. அதனாலதான் கோல் போட முடியல. இருந்தாலும் நான் இவனை வச்சு யூஸ் பண்ணது சரியான டைம் தான். அப்ப உன்னோட புது சிக்னேச்சர் மூவுக்கு அந்த சண்டை தான் காரணமா? வாவ், இதுதான் கால். அவமானம் வந்தனே சோர்ந்து போகல பாத்தீங்களா? ஓஹோ அப்படியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? மறுபடியும் நான் கோவப்பட்டு நீ பாக்கணுமா? சாரி கோவப்படாத. உனக்கு புது மூவுக்கான ஐடியா கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். உன்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. புது மூவ நான் சொல்லி தரவா? உனக்கு இந்த மூவ் தான் சரியா இருக்கும். Go team barefoot, go team barefoot, go team barefoot. நாம ஜெயிக்கலனாலும் அவமானப்படுற அளவுக்கு விளையாடலையே. ஒரு வழியா அற்புதமா விளையாடுற டீம் பேர்ஃபுட்டை பார்த்து நேர்ல பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க எதுக்கு எங்களை சந்திக்கணும்? ஆக்சுவலா நீங்க விளையாடுனதை பத்தி நான் என் நெஃபியூஸ் கிட்ட சொன்னேன். அவன் கேட்டது ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அது மட்டும் இல்லாம நீங்க என் ரிசர்ச் பார்ட்னரை சந்திக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி அற்புதமான ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் நான் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன்னா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அது சரி, உங்க ரிசர்ச் பார்ட்னர் யாரு? டாக்டர் கோல்மேன். என்னோட அப்பாவா? ஐசக், நிச்சயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஜிஜிஓ ஃபுட்பால் கேம் உன்னை பார்த்து பெருமைப்பட போகுது. ஹாட் டாக் வேணும், எனக்கு ஹாட் டாக் வேணும். அவன் எப்படி இருக்கான்? சேட்டலைட்டோட கால் மொத்தமா உடைஞ்சிருச்சு. அப்படின்னா அவனை சரி பண்ண முடியாதா? ஆமா, அவனுக்கு இப்ப புது காலை தான் பொருத்தணும். என்னது புது காலா? அப்படின்னா அவனால அடுத்த மேட்ச் விளையாட முடியாதா? விளையாட முடியும், ஆனா இவனால ரொம்ப கடுமையான ஷாட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஜிஜிஓ இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்ச்ல மேத்து கலந்துகிட்ட முதல் மேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள டேட்டா இருக்கு. இதுதான் உன் பிளேயருடைய மொத்த டீடைல்ஸா? இப்போ சேட்டலைட்டோட நிலைமை என்ன? ஐசக் அவனோட கால் உடைஞ்சிருக்குன்னு சொன்னா அதை ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். டீம் டாங்கோவோடையும் அப்புறம் டீம் அர்ஜென்டினாவோடையும் மேட்ச் இருக்கு. அவனால அதுல விளையாட முடியாதா? ஸ்விஃப்ட் விளையாட விடலாமா ஆடம் கிட்ட கேட்டேன், ஆனா ரெடி ஆகலன்னு சொல்லிட்டாரு. என்னால சேட்டலைட் ரெடி பண்ண முடியும். அவனே அடுத்த மேட்ச் விளையாடலாம். ஆனா மத்த பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவன் எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஃபார்மேஷன்ஸ பத்தி பேசுவோம். டாங்கோவும் டீம் இங்கிலாண்டும் போன தடவை விளையாண்ட மேட்ச பாத்தீங்களா? ரெண்டு டீமையுமே நம்ம குறைச்சி எடப்படக்கூடாது. நம்ம இது வரைக்கும் செஞ்ச தப்புகளையும் செய்யக்கூடாது. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம டீம் டாங்கோவும் சரி, டீம் அர்ஜென்டினாவும் சரி, அவங்க சவுத் அமெரிக்காவோட சாம்பியன் டீம். அதனால அந்த ரெண்டு டீமோட எபிலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். புரியுதா? அவங்க லாஸ்டா விளையாண்ட மேட்ச்ல 5 புது கிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. டீம் லைன் கூட போட்டி போடும்போது இதை யூஸ் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க. இதுதான் டாங்கிள் ரோஸ் ஃபார்மேஷன். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ் நான் எந்த டீம்லயும் பார்த்ததே கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போய் கிளாக் வைஸ்ல செயல்படுவாங்க. பெனால்டி ஏரியாவுக்கு மூவ் பண்ணி போவாங்க. 4 பேர் இருக்கிறதுனால ஈஸியா சிங்க் ஆக மாட்டாங்க. அதனால அவங்கள கண்டிப்பா தோக்கடிச்சிடலாம். 4 ஆங்கிளை யூஸ் பண்ணி என்ன ஃபார்மேஷன் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு 4 ஆங்கிள் யூஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல. கண்டிப்பா இருக்கும். நம்ம கிட்ட மெத், சேட்டலைட், நியூக்ளியஸ், டைட்டன் இருக்காங்க. அவங்க 4 பேரை பயன்படுத்தி ஆப்போனன்ட் டீம் யூஸ் பண்ற ஃபார்மேஷனை தடுத்து கோலும் போடலாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க ஸ்கொயர் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆப்போசிட்டா சர்க்கிள் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எப்பவும் வேலை செய்யும். அதை யூஸ் பண்ணி நம்ம தோக்கடிச்சிடலாம். ஷான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நீ யோசிக்கிற தெரியுமா? என்ன சொல்ல போனா ஐசக்கை விட ஒரு படி மேல நீ. எக்ஸ்கியூஸ் மீ மேம்,
நான் சொல்றத புத்திசாலிகளால புரிஞ்சுக்க முடியும், ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சுத்தமா புரியாது. ஆல்ரைட், எது எப்படியோ அடுத்த மேட்ச்ல நம்ம கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட கொடுப்போம். ஓகே गाइस, மேட்ச் வின் பண்றதுக்கான டைம் இது. ஏய் ஒரு நிமிஷம், கேரல் எங்க? ஆமா, அந்த பொண்ணு காணோமே. அவ இல்லாம கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விடுங்களேன். அப்படின்னா மேட்ச்க்கு வர மாட்டாளா? உனக்கு கவலையா இருக்கா? சரி வாங்க, அவளை போய் தேடி பார்க்கலாம். ஹாய் गाइस, நான் போய் ஸ்விஃப்ட் பிக்கப் பண்ண போறேன். உங்களை ஃபீல்ட்ல பார்க்கறேன். பை. அவ மெசேஜை எப்படி சொல்லிட்டு போறா பாருங்களேன். அந்த பொண்ணை விட்டு தள்ளுங்க, எல்லாரும் வாங்க கேமுக்கு போகலாம். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நடக்க போற ஜிஜோ சேலஞ்சுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அர்ஜென்டினால இருந்து வந்திருக்கிற டீம் டேங்கோக்கும் டீம் பேர்ஃபுட்டுக்கும் உங்க உற்சாகத்தை கொடுங்க. ரெண்டு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். லாஸ்ட் டைம் ரெண்டு டீமுமே ரொம்ப அற்புதமா விளையாடினாங்க. ரெண்டு டீமுமே யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது. அதனால இன்னைக்கு மேட்ச் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. இப்ப ரெண்டு டீமும் அவங்க பிளேயர்ஸோட அறிமுகமாவாங்க. ஸ்விஃப்ட் பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு போனா ஏன் இன்னும் ஆரம்பமா இருக்கானோ? ஒரு விதத்துல அவ இந்த ஸ்டேடியத்துக்கு வராதது நல்லதுதான். ஒருவேளை ஸ்விஃப்ட் இன்னும் ரெடி ஆகல என்னன்னு தெரியலையே. அவளை நம்ம போக விட்டுருக்க கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விஃப்ட்டுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. இன்னைக்கு யாரு ஜூஸ் கொண்டு வராம இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அடங்க மாட்டியா நீ? நம்ம மேட்ச் விளையாட வந்திருக்கோம், அதுல கவனத்தை செலுத்து. எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்காத. கிளான் சீக்கிரமே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. அவர் அடுத்த மேட்ச்ல உனக்கு ஜூஸ் கொண்டு வந்து தருவாரு, கவலைப்படாத. கிளாஸ் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாருன்னு சொன்ன பத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி. ஓகே, இதுவே எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்கு. சரி गाइस, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் இன்னைக்கு கொடுப்போம். 4-வே ஷேப்ல நம்ம பிளாக் பண்ணனும், அதே சமயம் 4-வே டைரக்ஷன்லயும் நம்ம அட்டாக் பண்ணனும். ரெண்டு டீமும் தயாரா இருக்கீங்களா? இப்ப டாஸ் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹெட்ஸ் விழுந்திருக்கு गाइस. அப்ப நம்மளும் ஹெட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அற்புதம். நாம ஃபர்ஸ்ட் கிக் பண்ணலாம். எனக்கு எதுனாலும் ஓகே. இந்த மேட்ச்ல லெஃப்ட்ல விளையாட போறது யாருன்னா டீம் டாங்கோ. ரைட் சைடுல விளையாடுறதுக்கு தயாரா இருக்கிறது டீம் பேர்ஃபுட். இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு மேட்ச்லயும் நான் தோத்ததா சரித்திரமே இல்ல. ஓகே, இப்ப மேட்ச் ஆரம்பிக்குது. அற்புதமா பொறுமையா டீம் பேர்ஃபுட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுமையா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. யார் பால லீட் பண்ணிட்டு போக போறாங்கறத போக போக பார்க்கலாம். பிளாக் பண்ண பார்க்கலாம்.